மனைவி மற்றும் சிறிய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். ஒரு இடத்தில் தங்க வைத்து இருந்த சிறிய நீர் சேமிப்பை அதில் தண்ணீர் மற்றும் சிறிது உணவு கொடுத்து அல்லாவின் கட்டளையின்படி ஒரு வேலைக்காக அவர் மட்டுமே விட்டுச் சென்றார். மக்காவின் வெறிமையான பாலைவனத்தில் விட்டுச் சென்றபோது அங்கு நீர் இல்லை, செடி இல்லை, மனிதர்கள் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு தண்ணீர் மற்றும் உணவு எல்லாம் முடிந்துவிட்டது. உணவில்லாமல் அவரது பால் நின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பசி மற்றும் தாகத்தால் அழத் தொடங்கினார். ஹாஜிரா இந்த காட்சியை தாங்க முடியவில்லை. அவர் சஃபா மலை ஏறி சுற்றிலும் பார்த்தார். யாரும் தெரியவில்லை. பின்னர் மர்வாவின் பக்கம் ஓடினார். ஆனால் அங்கும் எதுவும் கிடைக்கவில்லை. இப்படி சஃபா மற்றும் மர்வா இடையே 7 முறை ஓடினார். எங்கிருந்தாவது உதவி கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், யாராவது மனிதன் தெரிவார்கள் என்ற நம்பிக்கையில். மர்வாவில் வந்து பின்னால் பார்த்தபோது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் காலால் மண்ணை தாக்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் கால் தாக்கிய இடத்தில் தண்ணீர் கசிவு வெளியேறியது. ஹாஜிரா ஓடிச் சென்று ஜம் 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 என்று கூறினார். அதாவது நில்லு நில்லு என்று அர்த்தம். தண்ணீர் ஓடி வீணாகி கூடாது என்று கைகளால் மணலை தேக்கி அந்த தண்ணீரை தடுத்து வைத்தனர். அல்லாஹ் தஆலா அந்த தண்ணீரில் பர்க்கத் வைத்தார். அது இன்று வரை ஓடுகிறது, ஒருபோதும் முடியவில்லை. ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்.